எழுவாய பூக்களையே என் காதல் கனவா சீக்கிரம் திரும்ப வாங்க. உங்களை நான் பெரிய ஸ்க்ரீனில் ஹீரோவாக பார்க்கணும். இந்த கனவு அடுத்த ஜென்மத்தில் நிறைவேறணும். ஐ லவ் யூ. அடுத்த ஜென்மத்திலேயே நீங்கள் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. கொல்லையில வாழையல தீபான்னு கூப்பிடுவார், செல்லோன்னு கூப்பிடுவார். நம்ம செல்லம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அத்தனையும் நீ நடித்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார். கூட நடித்தது அவர் தான். திரும்ப ஃபீல்டுக்கு வர வச்சதும் அவர் தான். ஆடும் ஆடும் வெறும் சில இடத்துல நான் மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். நான் வந்து காட்ட மாட்டேன் என்னுடைய இதை அப்படின்லாம் நிறைய வருத்தப்பட்டிருக்காரு. நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடமோ இல்லை வீடோ இருந்துச்சுன்னா இப்போ என் பிள்ளைங்களுக்காக நான் இப்போ அதை பற்றி யோசிக்க மாட்டேன்ல. ஸோ நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தோன்னா இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்க வேணாம் அப்படின்றது. பட் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுமே வந்து ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கோத்ரூ பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இருந்தது. நாங்கள் இப்போ ஃபோர்ஸ் பண்ணது நாங்கள் முன்னாடியே ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா எனக்கு அவரை திரும்ப கிடச்சிருப்பாரோ. எப்படி இருப்பீங்க, எவ்வளோ சப்பியாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படியே உருக்கிடுச்சு உங்களை. இது ஒன்றும் மம்மி நீங்கள் ஒல்லி ஆகிட்டு இருக்கீங்க, ஃபுல் செக்கப் ஒன்று பண்ணணும், உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற என் பிள்ளைங்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு கல்யாணம்னா நம்ம மம்மி தனியாக நிற்கணும், டேடி அந்த பக்கம் இல்லை அப்படின்னு. ஸோ நான் உடஞ்சிருவேன்ற பயத்தில் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பையன் இல்லையேன்ற வருத்தம் இருந்திருக்கா? எனக்கு தான் இருந்திருக்கு. திரும்பி வரணும் வீட்டுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. இந்த ஹெல்த் இஷ்யூவை நீங்கள் எப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணீங்க அவருக்கு? 2024 ஜூனில் தான். ஜூனில் தெரிஞ்சது. ஜூன்லேயே அட்மிட் பண்ணிட்டோம். ஜூலையில் சர்ஜரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்து தான் கூட இருந்தார். பட் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றதுமே வந்து ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் இல்லையா? ஸோ இதுக்குமே நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கோத்ரூ பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர்ட் ஆனீங்க? ஃபினான்ஷியலாக எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இருந்தது. அப்புறம் தெரிஞ்ச டாக்டரும் இருந்தாங்க. சரி அங்கே போய் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நிறைய சீஃப் சர்ஜன் அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அட்மிட் பண்ணோம். நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். அதுக்கப்புறம் நம்ம சின்ன திரையிலேருந்து கொஞ்சம் எல்லாருமே ஹெல்ப் பண்ண தான் செஞ்சாங்க. மற்ற விஷயங்கள் அது மூலமாக எங்களுக்கு நடந்தது. இவ்வளோ பண்ணியுமே அவரை வந்து கொஞ்சம் காலகட்டத்துக்காவது நிறுத்தி வச்சுருந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஏமாற்றம் இருக்குங்களா உங்களுக்கு? நிறையவே இருக்குது. எத்தனையோ பேர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது கூட என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அது பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், கடந்து வந்துடலாம் அப்படின்ற ஹோப் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அவருக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆனதுனால இந்த மாதிரி ஆச்சா என்ன ஏதுன்னு இப்போ வரைக்கும் அந்த இதிலேருந்து எங்களால் மீண்டு வர முடியல. முன்னாடியே பார்த்துருக்கலாமோ, நாங்கள் இப்போ ஃபோர்ஸ் பண்ணது நாங்கள் முன்னாடியே ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா எனக்கு அவரை திரும்ப கிடச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் ஓடிட்டே தான். ஸோ டைம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு கில்ட் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் தெரிஞ்சிருந்தோம்னா பிடிச்சி திரும்ப கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? டயக்னோஸ் பண்ணது கொஞ்சம் லேட்டாக டயக்னோஸ் பண்ணி. ஸோ இது வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் கூட எத்தனையோ பேர் இந்த மாதிரி விஷயங்களால் அஃபெக்ட் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க சர்வை பண்ணணுன்ற நம்பிக்கையோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதுதான், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் இயர்லி ஒன்ஸ் ஒரு செக்கப் பண்ணிவிடுங்க. ஒரு 35 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் இயர்லி ஒன்ஸ் செக்கப் பண்ணிவிடுங்க. இருக்கோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். தயவுசெய்து செக்கப் பண்ணிவிட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்களோட வலி உங்கள் ஃபேமிலியில் அனுபவிக்கக்கூடாது. ஏன்னா தவறிட்டால் என்ன வலின்றது நாங்கள் நல்லா அனுபவிச்சுட்ருக்கோம். ஸோ அந்த வலி யாருக்கும் வரக்கூடாது. தயவுசெய்து உடம்பை நல்லா கேர் பண்ணிக்கோங்கன்னு மட்டும்தான் சொல்லுவேன். உடலுக்கு வர வியாதி உடம்பை உரிக்கிடும்னு தெரியும். ஆனால் மனசுக்கு வர வியாதியும் உடம்பை உரிக்கிடும்ன்றதை நான் உங்களை பார்த்து தான் நான் வந்து உணர்கிறேன். நீங்கள் எப்படி இருந்தீங்க, எப்படி இருப்பீங்க, எவ்வளோ சப்பியாக இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படியே உருக்கிடுச்சு உங்களை. ஸோ இது மனக்கவலை தானா? எப்படி நீங்கள் இதுலேருந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கிட்டீங்க? உங்களுக்கு யார் அந்த தருணத்தில் சப்போர்ட்டாக இருந்தாங்க? என் பிள்ளைங்க தான். பொண்ணுங்க மட்டும்தான். இது ஒன்றும் மம்மி நீங்கள் ஒல்லி ஆகிட்டு இருக்கீங்க, ஃபுல் செக்கப் ஒன்று பண்ணணும், உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் தைரியமாக இருங்க, நாங்கள் இருக்கோம், எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, டேடி இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம், எப்போ
சொல்லிகிட்டே இருப்பாங்க. டெய்லி ஒரு 3 வாட்டி 4 வாட்டியாவது சொல்லிடுவாங்க என்கிட்ட. எந்த மகளுடைய மடி உங்களை அப்பப்போ அரவணைக்கும்? 2 பேரும் தான். அவங்க 2 பேருமே நான் போல்டாக தான் பார்க்குறேன். சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போதெல்லாம் நான் போல்டாக தான் பார்க்குறேன். பட் அவங்க உடைஞ்ச தருணம்லாம் இருந்திருக்குங்களா? எப்போ ஆச்சும் அந்த அந்த டேடியை பிரிஞ்சோன்ற அந்த இது கிடையாது. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அது என்னன்றதை என்கிட்ட வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ நான் உடஞ்சிருவேன்ற பயத்தில் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இல்லாமல் இருக்காது இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். பட் நடிக்க போகிற அந்த சமயத்தில் ஒவ்வொரு முறையும் டேக்குன்ற அந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நேத்ரன் சார் நினைவுக்கு வருவாரா? கண்டிப்பாக வருவார். வராமல் இருக்க மாட்டார். ஏன்னா கூட நடித்தது அவர் தான், திரும்ப ஃபீல்டுக்கு வர வச்சதும் அவர் தான், வேண்டான்னு சொன்னதும் அவர் தான், திரும்ப கொண்டு வந்ததும் அவர் தான். ஏன்னா நான் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ நடித்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியடில் இல்லை நீ வேலைக்கு போகிறது இதுதான் பெட்டர்னு சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு வந்ததும் அவர் தான். ஸோ ஒரு நாளும் ஒரு செகண்டும் நான் நினைக்காத நாள் இல்லை. டேக் சொல்லும் போதும் அவரோட நினைப்பு தான் வரும். அவரை நான் கும்பிட்டுட்டு தான் கடவுளுக்கு அப்புறம் அடுத்து எங்கள் அப்பா அம்மா, அவர், என் மாமனார் மாமியார் எல்லாருமே தான். அவங்கள கும்பிட்டுட்டு தான் என்னோடய அடுத்த வேலையை நான் ஆரம்பிப்பேன். ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதுன்றது எவ்வளவு முக்கியம். நமக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வரும்போது நம்ம சரியாக இதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னுமுமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம்னு என்றைக்காவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நினச்சிருக்கேன். நம்ம கொஞ்சம் ஸ்டெப்னாக இருந்து பிளான் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோன்னா இப்போ நம்ம கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். எந்த விஷயத்தில் மிஸ் பண்ணீங்க மேம்? இந்த வீடு விஷயத்துலே. வீடுன்றது நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு இடமோ இல்லை வீடோ இருந்துச்சுன்னா இப்போ என் பிள்ளைங்களுக்காக நான் இப்போது அதை பற்றி யோசிக்க மாட்டேன்ல. ஸோ நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தோன்னா இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டுருக்க வேணாம் அப்படின்றத நான் யோசிப்பேன். உங்களுடைய மிகப்பெரிய பலமே உங்களுடைய 2 மகள்கள் தான் இல்லையா? அவங்க அந்த ட்ரீமை ட்ரூ பண்ண வச்சிருவாங்களா? அவங்க அதுதான் பிளான் பண்ணிட்டு ப்ராசஸ் அதுதான் நடந்து கண்டிப்பாக நடத்திடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணுன்னா ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுக்கு உங்கள் உறவுகள்கிட்ட பேசணுன்னா பேசலாம். பட் உங்களுக்கு உயிரானவர்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு கடவுள் கொடுத்தாருன்னா நானுமே கேட்பேன். பட் பேச முடியாது. இருந்தாலும் உங்கள் கணவருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுத போகிறீங்க. அந்த கடிதம் கண்டிப்பாக இங்கே அவர் இருக்கார், அந்த சோல் இருக்குது அப்படின்னா அந்த கடிதத்தை வாசிக்கும். எங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதலாம் ப்ளீஸ். எழுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சி இருப்பு கொத்துதையா அச்சருந்த படிக்கலாமா? என் காதல் கனவா, சீக்கிரம் திரும்ப வாங்க. நாங்கள் மூவரும் காத்திருக்கிறோம். எனக்கு நீங்கள் இல்லாமல் கடந்த பாதைகள் கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் சொந்தமாக வீடு வாங்கி நம்ம அதில் இருக்கணும் 100 வருஷம். நம்ம பொண்ணுங்க நடித்த படம் நம்ம சேர்ந்து பார்க்கணும். உங்களை நான் பெரிய ஸ்க்ரீனில் ஹீரோவாக பார்க்கணும். இந்த கனவு அடுத்த ஜென்மத்தில் நிறைவேறணும். ஐ லவ் யூ. அடுத்த ஜென்மத்திலேயே நீங்கள் அவர் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. இதில் வீடு வாங்குற விஷயம் நடந்துடும், பொண்ணுங்க படத்தில் நடிக்கிற விஷயம் நடந்துடும், பொண்ணுங்களுக்கு கல்யாணமும் நடந்துடும், நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிடும். ஆனால் அந்த ஒரு இடம் மட்டும் அவருக்காக அப்படியே இருக்கும் இல்லையா? உங்கள் வீட்டில் எப்படி இந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கோ, இப்போ நீங்கள் படித்ததுக்கும் கண்டிப்பாக அவர் வந்து பதில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். உங்களை என்னன்னு கூப்பிடுவார்? தீபான்னு கூப்பிடுவார், செல்லோன்னு கூப்பிடுவார். நம்ம செல்லம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பொண்ணுங்களுக்கு இன்னும் கல்யாணம் இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் தானே ஒரு அப்பாவுடைய சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா? என்ன தான் பொண்ணுங்க அம்மா மேலே பாசமாக இருந்தாலும் அப்பாங்களுக்கு தான் வந்து தேவதைகள் இல்லையா? ஸோ அந்த வலி வந்து தாங்க முடியாத ஒரு இடம். ஸோ அதை ஏன் கடவுள் உங்களுக்கு கொடுத்தாருன்னு என்றைக்காவது கோவப்பட்டிருக்கீங்களா? நிறைய கோவப்பட்டதுண்டு. இப்போ கூட ரீசெண்டாக சொன்னேன், என்ன லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றவன் என் பிள்ளைங்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு கல்யாணம்னா நம்ம மம்மி தனியாக நிற்கணும், டேடி அந்த பக்கம் இல்லை அப்படின்னு. விடுங்க மம்மி, அதை பற்றி யோசிக்காதீங்க, அது அப்போ தானே, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு அவங்க சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. விடுங்க, நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன, நீங்கள் ஒர்க் பாருங்கள், மற்ற விஷயங்கள் கவனிங்க, அவ்வளோதான், அடுத்தது என்னன்னு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அதை பற்றியே யோசிச்சு உங்களோட உடம்பை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ எவ்வளோ போல்டாக இருக்காங்க உங்கள் பிள்ளைகள் இல்லை. இந்த வளர்ப்புக்கும் காரணம் அப்பா தான் இல்லையா? கண்டிப்பாக. என்ன சொல்லுவார் பசங்க 2 பேர்கிட்டையும்? பையன் இல்லையேன்ற வருத்தம் இருந்திருக்கா? எனக்கு தான் இருந்திருக்கு. உங்களுக்கு தான். ஆமாம். அவர் என்ன சொல்லுவார்? அவர் எல்லாம் பொண்ணு தான் வேணும்னு ஆசைப்பட்டார். அவர் ஆசைப்பட்டது தான் நடந்துச்சு. இப்போ அந்த பொண்ணுங்க எல்லா விதமுமாவும் இப்போ உங்களை தாங்குறாங்க இல்லையா? அவர் சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது இப்போ யோசிக்கிறேன் நான். எஸ், உண்மையிலே நம்ம சந்தோஷமாக இருந்த காலகட்டங்களில் நம்மளை பாராட்டுறதுக்கும் நம்மளை வாழ்த்துறதுக்கும் நம்ம கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கும் இப்படி நிறைய நபர்கள் வந்து இருப்பாங்க. ஆனால் நம்ம அனுபவிக்கவே மாட்டோம்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சில உள்ளங்கள் தான் நம்ம கூட நெருக்கமாக இருப்பாங்க. அப்படி உங்களோட நெருக்கமாக இருக்க ஒரு உள்ளம், நல்ல உள்ளம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் வருண் உதய். நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே பிடித்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவருக்காக வருத்தப்படுறதை விட அந்த குடும்பத்துக்காகவே வருத்தப்பட்ட கோடான கோடி மக்கள், அவங்களுடைய மெசேஜ், கமெண்ட்ஸ், இது எல்லாமே நான் பார்த்தேன். ஆனால் வருத்தம், அவங்களுடைய ப்ரேயர்ஸ், அதை தாண்டி கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி இன்னும் அதிகம், பொறுப்புகள் இன்னும் அதிகம். அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த தருணத்தில் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்க? எப்படி இருந்தது அந்த தருணம்? ஆக்சுவலாக அவர் இஸ் லைக் மை பிரதர். அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, ரொம்ப ஃப்ரெண்டு, அண்ணன் எப்படின்னு சொல்கிறது தெரியல, ரொம்ப க்ளோஸு. நாங்கள் எப்படின்னா நிறைய பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், நிறைய பேசுவோம். அதாவது ஷார்ட் இல்லாத நேரம் இதுதான் பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய பர்சனல் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த கூட என்கிட்ட சொல்லுவார். இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து என் ஒய்ஃப் என் கூடயே இருக்கணும் எப்போவுமே, அப்படிலாம் நிறைய விஷயம் சொல்ல முடியலை. பட் ஆனால் நிறைய வருத்தப்படுவார். சில இடத்துல வந்து எனக்கு நான் ரொம்ப பாசத்தை காட்ட நினைக்கிறேன், சில இடத்துல நான் மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், நான் வந்து காட்ட மாட்டேன் என்னுடைய இதை அப்படின்லாம் நிறைய வருத்தப்பட்டிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் அவரை இழந்ததை நான் இன்றைக்கி வரைக்கும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. கூடயே ரொம்ப ஃப்ளோ ஆகிட்டு இருந்த ஒரு பர்சன். எனக்கு மட்டும் இல்லை, என் கூட சுபர்ணன்றாக இருக்கட்டும், இல்லை சபரியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ். எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவர் ஜாலியாக இருப்பார், சித்தப்புன்னு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனு சடனாக இந்த ஷெடியூல் முடிஞ்சு அடுத்த ஷெடியூல் நாங்கள் பார்க்க முடியல அவரை. அப்படின்னோடனே எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பெரிய ஷாக் அது. ஸோ அதுக்கப்புறம் அவரை போயிட்டு நாங்கள் வீட்டில் பார்த்தது, அதாவது நாங்கள் எப்படி பார்த்த ஒரு மனுஷனை அவரை வந்து அப்படி பார்க்கும்போது எங்களால் ஒன்றுமே முடியல. அவர்கிட்ட நாங்கள் காட்டிக்கல. ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு ஃபேமிலிக்காக அவர் எவ்வளோ கனவு கண்டிருக்காரு, எவ்வளோ என்ன சொல்லுவார், ஃபேமிலி யாருக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லுவார். இல்லை, அது என்னென்னா அவர் ஒரு விஷயம் என்னென்னா, பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் டாட்டர்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப உயிர். அவங்க வந்து ஒரு பசங்க மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் எனக்கு பிறந்த ஆம்பளை பசங்க மாதிரி அப்படின்வார். அதுங்க வந்து நல்லா வரணும் உதய் அப்படின்வார். சாதாரணமாக இருக்கக்கூடாது, இல்லை ஒரு மாதிரி அவங்கள நல்ல லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துடணும், அதுவே எனக்கு அது போதும் எனக்கு அப்படின்வார். அவர் என்னென்னா ரொம்ப ஆசைப்படுற ஆள் கிடையாதுங்க, ரொம்ப பேராசை கிடையாது அந்த மனுஷங்கிட்ட. நான் இது வரைக்கும் நான் பார்க்கல அவரை. நான் கடைசி காலங்கள் வரைக்கும் அவரை நான் அந்த மாதிரி பார்க்கல. ரொம்ப சிம்பிளாக இருப்பார். ஆனால் அவர்கிட்ட நான் நிறைய ஹியூமர் சென்ஸ் அதிகமாக இருக்கும். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னென்னா போர் அடிக்காது. அவர் கூட இருந்தாலே ஏதாவது ஒரு டாபிக் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு டாபிக் பேசிகிட்டே இருப்போம். அதில் அதிகமாக வந்து ஃபேமிலி பற்றி பேசுவார். அதே மாதிரி இப்போ என் ஃபேமிலி பற்றி நிறைய விஷயங்கள் அவர் வந்து கேட்பார். எப்படி இருக்குது இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சா, ஏன்னா பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கோம், அதெல்லாம் வந்து அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கான இதுவும் ஞாபகம் வச்சு கேட்டுப்பார் எப்பவுமே. ஸோ ஏனோ தானோன்னு இருக்க மாட்டார். பழகினா ஒரு உண்மையாக பழகக்கூடிய ஒரு மனுஷன். எஸ். ஸோ தான் மனைவி தான் கூடவே இருக்கணுன்றதை உங்ககிட்ட சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க. மனைவிக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சே ஆகணும்னு அவர் ஏதாவது கனவு வச்சுருந்தாரா? இல்லை, அவருடைய இது என்னென்னா இதுதான் அப்படின்னு கிடையாது. எல்லா விஷயமும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து ரொம்ப லவ் பண்ணாருங்க, அதுதான் உண்மை. அதாவது அவங்கக்கிட்ட அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு எங்களுக்கு தெரியாது, அது பிரதருக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை மீறி இப்போ எங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப பிடிக்கும் என் ஒய்ஃப் எனக்கு அப்படி அப்படின்னுவார். ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து நிறைய விஷயத்த வந்து சில இடங்களில் நான் மிஸ் பண்ணியிருக்கேன், சில இடத்துல நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன் உதய். ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியாமல் போயிடும், நான் கத்திடுவேன், கோவப்பட்டிருக்கேன். பட் அதுவே தப்புன்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் எனக்கு அவங்க கூட்டிகிட்டு போகணும், எல்லா இடமும் நான் போய் பார்க்கணும் வெளியே அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நிறையா. அவர் ஒரு ஆசை, அதெல்லாம் அவருடைய நிறைய ஆசை, சின்ன சின்ன ஆசை தான். அது வந்து
ரொம்ப இப்படி அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன ஆசைகள், வெளியே போகணும், பிள்ளைங்களோடு இருக்கணும், அந்த பொம்பளை பிள்ளைங்களும் நல்லா ஒரு இதாக வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். பரவாயில்ல. ஆனால் அவர் இல்லை அப்படின்றத மீறி அவங்க வந்து ஆம்பளை பசங்க மாதிரி தான் இருக்காங்க இன்றைக்கி. அந்தளவுக்கு போல்டாக இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற இந்த உலகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய, கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு உலகம். இப்போ அப்பா இல்லை அப்படின்னும் போது ஒரு 3 பெண்களாக இருக்காங்க, 3 பேருமே மீடியாவில் இருக்காங்க. ஸோ இவங்களை ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணுற பீப்புள் தான் நிறைய பேர் இவங்களை சுற்றி இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன்றது எவ்வளோ அவசியம் நினைக்க. இப்படி ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் அப்படி ஒன்றும் யாரும் விட்டு கொடுத்துட மாட்டோம். சரி, ஒரு ஃபேமிலியில் வந்து அன்வான்டாக உள்ளே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு தான் ஒதுங்கியிருப்போம். தேவையில்லை, அடிக்கடி உள்ளே போய் நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கான பர்சனல் திங்ஸ் நிறைய இருக்கும், அதை நம்ம கெடுக்கக்கூடாது. அதனால நம்ம உள்ளே போகக்கூடாது. அதை மீறி ஒரு விஷயம் பிரச்சனை, அவங்க ஒரு ஃபோன் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த செகண்ட் உள்ளே போயிடுவோம். உள்ளே போய் கேட்போம். யாராக இருந்தாலும் உள்ளே, அப்படிலாம் யாரும் உள்ளே போயிட முடியாது. இன்னொரு விஷயம், அந்த அளவுக்கு இடம் கொடுக்குற ஆட்களும் இவங்க கிடையாது. தவறை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஒதுங்கி போகணுன்றது தெரிஞ்ச பிள்ளைங்க தான், பக்குவப்பட்ட பிள்ளைங்க தான். அப்படிலாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமான பிள்ளைங்க கிடையாது, ஷார்ப்பாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜோடியாக பார்க்க நமக்கு பிடிக்கும். அவங்க எப்போவுமே ஜோடியாக வரணும், ஜோடியாக பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு சிலர் தான் ஃபேமிலியாக பார்க்க நமக்கு பிடிக்கும். அது இவங்கள பார்த்தா கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இவங்கள தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் பார்த்தேன்னு என்னால் ஜீரணிச்சிக்கவே முடியலன்ற மாதிரியான சிச்சுவேஷனை நீங்கள் எதிர்கொண்டீங்களா அந்த டைமில்? இல்லை, ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த ஜோடி நம்பர் 1 ஏதோ பண்ணீங்கன்னா பாய்ஸ் ஜோடி நம்பர் 1 பாய்ஸ் அப்போ பண்ணும் போதே பிள்ளைங்க 2மே ஆடி இருக்கும் கூட. இல்லை, அவங்க 2 பேர் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்றைக்குமே கண்ணு கலங்கும். சில இதெல்லாம் நான் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை நான் போயிட்டு சும்மாவே பார்ப்பேன். நேத்ரன் எங்கேயுமே போகலை, உங்களுக்குள்ளே இருக்கார், அவ்வளவுதான். நீங்கள் சொன்ன மாதிரி 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஃபேமிலி இப்படியே வரணும், தொடர்ந்து வாழணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை தான் நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி உங்கள் 2 பேரோட டைமும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நம்மளுடைய கலாட்டா பிங்கோடைய தி பேரண்ட் ஆனர்ஸில் இன்றைக்கி தீபா நேத்ரனை நாங்கள் ஹானர் பண்ணுறதுல ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம். தனிமையில் உருகும் மனிச்சம் கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise.